வெல்கம் டு மேக் லீடர்ஸ். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன்னில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? யூனிட் ஒன்னை பற்றி பார்க்க போகிறோம். யூனிட் ஒன்னோட கண்டினியூஷன்லாம் 1.2ல் ஷேப்ஸ். ஓகேவாடா? ஷேப்ஸ்னால் என்னென்ன ஷேப்ஸ் நம்ம பார்த்துருப்போம்? நிறையா ஷேப்ஸ் இருக்குது. ரவுண்டு இருக்குது, ஃப்ளாட் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? இதில் நீங்கள் ரொம்ப குட்டி பசங்கனால நம்ம கொஞ்சம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரவுண்டு, அப்புறம் ஃப்ளாட்னா என்ன, கார்னர்னா என்ன, எட்ஜுனா என்ன, இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே, சின்ன குட்டி பிள்ளைகளில் நீங்கள் இது படித்தா போதும். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஓகேவா? என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரவுண்டு. ரவுண்டில் என்னென்னடா நம்ம வீட்டில் ரவுண்டில் என்னென்ன இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஒரு சர்க்கிள். நிலா கூட என்ன ஷேப்பில் இருக்குது உங்களை பார்க்கும் போது ரவுண்ட் மாதிரி இருக்கா? இது வந்து ஒரு சர்க்கிள், அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அப்புறம் இது என்ன, ஆரஞ்சு பழம் பார்க்க எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஆமாம். அடுத்து வாட்டர் மெலன். இந்த வாட்டர் மெலன் எந்த ஷேப்பில் இருக்குது? ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அடுத்து பால். இந்த பால் என்ன ஷேப்பில் இருக்குது? ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இந்த கிளாக் என்ன ஷேப்பில் இருக்குது? இது என்ன ஷேப்பு? ரவுண்டு தான், ரவுண்ட் ஷேப்பு. புரியுதா? ரவுண்ட் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு சர்க்கிள். ஓகேயா? அதான் ரவுண்ட் ஷேப்பு. அடுத்து ஃப்ளாட்டு பார்க்க போகிறோம். ஃப்ளாட் ஷேப் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஃப்ளாட் ஷேப் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. புக்கெல்லாம் எப்படி இருக்குது? இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கா? நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் எரேசர் எப்படி இருக்குது? எரேசர் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது? ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது, குண்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக. ஓகே. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரிமோட் எப்படி இருக்குது? ஃப்ளாட்டாக இருக்குது. வெரி குட். பின்ன இந்த போர்டு எப்படி இருக்குது? ஃப்ளாட்டாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறீங்க இல்லையா ஸ்லைடில் தான் நீங்கள் எழுதுறீங்க, ஸ்லேட்டு. அது எப்படி இருக்குது? ஸ்லேட்டு அதுவும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அடுத்து வந்து எட்ஜுனா என்ன அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. எட்ஜுனா என்னடா? இப்போ இந்த ஒரு கியூபாய்டு இருக்கு, இதில் எட்ஜு எதுனா இந்த பக்கம் இருக்கு இல்லையாடா, அந்த கோடு, இந்த பக்கம், இது ஒரு பக்கம், இந்த சைட்ஸு, இந்த சைட்ஸ் தான்டா எட்ஜு. இங்கே ஒரு சைடு இருக்குது, இங்கே ஒரு சைடு இருக்குது, இங்கே ஒரு சைடு இருக்குது, இங்கே ஒரு சைடு, இங்கே ஒரு சைடு, இங்கே ஒரு சைடு, இது எல்லாமே எட்ஜஸ்ஸு. சரியா? அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அந்த பார்டர்னு நம்ம வச்சுக்கலாமா? இப்போ ஒரு பேப்பர் எடுத்திருக்கோம், இந்த ஸ்க்ரீனே இருக்குது, இதில் சைடு எதுடா? இதாக இருக்கு இல்லையா, இந்த ஒரு பக்கம் ஒரு சைடு, இங்கேருந்து இந்த பக்கம் இருக்குது இல்லையா, இங்கேருந்து ஃபுல்லாக இங்கே ஒரு சைடு, இங்கேருந்து இது ஃபுல்லாக ஒரு சைடு, இங்கேருந்து இது ஃபுல்லாக ஒரு சைடு. அப்போ 4 சைடு இருக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கு. ஓகேவா? இந்த இந்த நீளமாக இருக்கு இல்லையாடா, இதுதான் சைட்ஸ். இது இந்த பக்கம் இருக்கிறது சைட்ஸு, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைட்ஸை தான் என்ன சொல்கிறாங்க? எட்ஜுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம இப்போ நீங்கள் ஒரு A4 ஷீட்டு, ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் கோடு போட்டு மார்ஜின் ஒரு 4 கோடு போடுறீங்க இல்லையாடா, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ஸோ அதுதான் என்னது? எட்ஜு. கார்னர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் இந்த கீழே உள்ள ஃபிகரை பாருங்களேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கார்னர்னால் என்னன்னு புரிஞ்சிடும். நான் அப்போ சொன்னேன் இல்லையா, இது ஒரு சைடு, இது ஒரு சைடுன்னு. அதாவது உங்களுக்கு இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு. இந்த 2 எட்ஜும் ஜாயின் பண்ணுற இந்த புள்ளி இருக்கு இல்லையாடா, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பிங்க் கலர் கோடு இருக்கு இல்லையா, இது ஒரு எட்ஜு. இந்த க்ரீன் கலர் கோடு அது ஒரு எட்ஜு. இந்த 2 எட்ஜும் எந்த இடத்துல ஜாயின் பண்ணுது? இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற புள்ளி இருக்கு இல்லையாடா, அந்த ஜாயின் பண்ணுற இடம் அதுதான் கார்னர், மூளை. இந்த இடத்துல என்னது? கார்னர். புரியுதா? இந்த 2 எட்ஜஸும் ஜாயின் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் கார்னர். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எட்ஜுனா இந்த சைட்ஸு, இங்கிட்ட ஒரு சைடு, இங்கிட்ட ஒரு சைடு இருக்கு இல்லையா, அதுதான் எட்ஜு. கார்னர் வந்து இந்த 2 எட்ஜும் மீட் பண்ணுற புள்ளி, பாயிண்ட்டு தான் நமக்கு கார்னர். இந்த 4 தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த 4 நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? படிச்சுக்கணும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ இன்னொரு தடவை பார்க்குங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, தேங்க்யூ பேபிஸ், பாய்.